தற்போது கிடைத்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 2022 முதல் துணைவேந்தர்கள் மாநாட்டை வேந்தர் என்ற முறையில் ஆளுநர் நடத்தி வருகிறார் என்று ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்புடன் தொடர்புபடுத்தி தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும், உதகையில் வரும் 25, 26ஆம் தேதிகளில் ஆளுநர் தலைமையில் துணைவேந்தர்கள் மாநாடு நடைபெற இருப்பதாகவும், அதிகார போட்டிக்காக துணைவேந்தர்கள் மாநாட்டை நடத்துவதாக கூறுவது தவறு என்றும், துணைவேந்தர்கள் மாநாடு விவகாரத்தில் அரசுடன் அதிகார மோதல் இல்லை என்றும் ஆளுநர் மாளிகையிலிருந்து தற்பொழுது ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 2022 முதல் துணைவேந்தர்கள் மாநாட்டை வேந்தர் என்ற முறையில் ஆளுநர் நடத்தி வருவதாக உச்சநீதிமன்ற தீர்ப்புடன் தொடர்புபடுத்தி தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும், உதகையில் வரும் 25, 26ஆம் தேதிகளில் ஆளுநர் தலைமையில் துணைவேந்தர்களின் மாநாடு நடைபெற இருப்பதாகவும், அதிகார போட்டிக்காக துணைவேந்தர்கள் மாநாட்டை நடத்துவதாக கூறுவது தவறு என்றும் ஆளுநர் மாளிகை தரப்பில் தற்பொழுது விளக்கமளிக்கப்பட்டிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 2022 முதல் துணைவேந்தர்கள் மாநாட்டை வேந்தர் என்ற முறையில் ஆளுநர் நடத்தி வருகிறார் என்று ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்புடன் தொடர்புபடுத்தி தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும் ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்கிட கேட்கலாம். சிவா, வணக்கம். தமிழக அரசுடன் மோதல் இல்லை என்று ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து தற்பொழுது விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்கள் சிவா. சிந்துஜா, ஒரு அதிகார போட்டிக்காக துணைவேந்தர்கள் மாநாடு கூட்டப்படவில்லை என்று ஆளுநர் மாளிகை தற்போது ஒரு விளக்கத்தை வழங்கியிருக்கிறது. குறிப்பாக மாநிலத்தில் இருக்கக்கூடிய மத்திய, மாநில மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்கள் உள்ளிட்ட உயர்கல்வி நிறுவனங்களுடைய தலைவர்களுடைய இந்த வருடாந்திர கூட்டம், துணைவேந்தர்களுடைய மாநாடு என்பது ராஜ்பவனுக்கும் மாநில அரசுக்கும் இடையேயான ஒரு அதிகார போட்டி போல ஒரு சில தவறான ஊடக செய்திகள் சமீப நாட்களாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன என்பதை ஆளுநர் மாளிகை மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கைகள் முற்றிலும் தவறானவை என்று குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில, உயர்கல்வி நிறுவனங்களுடைய தலைவர் என்ற முறையில ஆளுநர் மூலமாக, உயர்கல்வி நிறுவனங்களுடைய வேந்தர் என்ற முறையில ஆளுநர் மூலமாக ஆளுநர் தலைமை ஏற்று இந்த துணைவேந்தர்கள் மாநாடு என்பது 2022ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில, இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய மாநாட்டை முன்கூட்டியே நடத்துவதற்கான ஒரு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருந்தன. இந்த நிலையில இந்த உயர்கல்வி நிறுவனங்களுடைய இந்த துணை வேந்தர்கள் தன்னுடைய கருத்துக்களையும் அனுபவங்களையும் ஏற்கனவே பகிர்ந்து கொண்டு வரக்கூடிய நிலையில, மாநாட்டில் யாரெல்லாம் பங்கேற்க போகிறார்கள் போன்ற தகவல் எல்லாம் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில, முன்னர் எப்போதும் இல்லாத வகையில இது மாநில அரசுக்கும் ஆளுநர் மாளிகைக்கும் இடையிலான ஒரு அதிகார போட்டி என்பன போன்ற வேறு கருத்துக்கள் ஊடகங்களை வெளிவந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு விளக்கம் தற்போது வழங்கப்பட்டிருக்கின்றன. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்க இருக்கக்கூடிய நிலையில, இந்த மாநாட்டினுடைய முக்கிய நோக்கமே மாணவர்களுடைய கல்வி, அதே போல அவருடைய புத்தாக்கம், தொழில் நிறுவனங்கள்ல செயல்பாடு, செயற்கை நுண்ணறிவு போன்ற பல்வேறு விவகாரம் தொடர்பாக பேசுவதுதான் என்றும், அதற்கு மாறாக இந்த மாநாட்டை மாநில அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையிலான ஒரு அதிகார போட்டியாகவே ஊடகங்கள்ல ஒரு சிலர் ஒரு தவறான பிம்பத்தை ஏற்படுத்தி வருகிறார்கள். இது முற்றிலும் தவறான ஒன்று என்ற ஒரு விளக்கத்தை தான் தற்போது ஆளுநர் மாளிகை மூலமாக வரப்பட்டிருக்கிறது. எனவே ஆளுநருக்கும் தமிழக அரசுக்கும் இடையிலான எந்தவித அதிகார போட்டியும் இல்லை என்பதை ஆளுநர் மாளிகை வெளியிடக்கூடிய இந்த செய்திக்குறிப்பின் மூலமாக விளக்கி இருக்கிறார்கள். சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவா.